மோசே மீதியான் தேசத்தில் தனது மாமனாரான ரெகுவேலின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் ஆடுகளை காட்டுப்பகுதிக்குள் கொண்டு சென்றபோது தேவனுடைய பர்வதமான ஒரேப் மலைக்கு அருகில் வந்தான். அங்கே அவன் ஒரு விசித்திரமான காட்சியை கண்டான். ஒரு முள்ளுக்காட்டில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த முள்ளுக்காடு எரிந்து சாம்பலாகவில்லை. இதை கண்டு மோசே அதற்கு அருகில் சென்று பார்க்க நினைத்தான். மோசே அந்த முட்செடியின் அருகில் வந்தான். அந்த முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை அழைத்தார். மோசே மோசே என்றார். மோசே இங்கே இருக்கிறேன் என்று பதிலளித்தான். தேவன், நீ அருகே வராதே, உன் கால்களில் உள்ள செருப்புகளை கழற்று, நீ நிற்கும் இடம் பரிசுத்தமான பூமி என்றார். மோசே அஞ்சி போனான். தேவனை நோக்கி பார்க்க தயங்கினான். தேவன் தம்மை அறிமுகப்படுத்தினார். நான் உன் பிதாக்களின் தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். மேலும் அவர் கூறினார், எகிப்தில் என் ஜனங்கள் அனுபவிக்கும் துன்பத்தை நான் கண்டேன். அவர்களின் கூக்குரலை கேட்டேன். அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நல்லதும் விசாலமுமான தேசத்துக்கு நடத்துவேன். இந்த வார்த்தைகள் மோசே மனதில் பயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தின. பின்னர் தேவன் மோசேயிடம் ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைத்தார். நீ பார்வோனிடத்தில் சென்று என் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வா என்றார். ஆனால் மோசே தன்னை பொறுத்தவரை தகுதியற்றவன் என்று எண்ணினான். நான் யார்? பார்வோனிடம் எப்படி செல்வேன் என்று கேட்டான். தேவன், நான் உன்னுடன் இருப்பேன் என்று உறுதியளித்தார். இது மோசேக்கு ஆறுதலாக இருந்தது. மோசே மறுபடியும் கேட்டான். இஸ்ரவேலர் என்னிடம் அவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு அவர், நான் தேவன். இஸ்ரவேலரிடம் சொல்லு, இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று. இதன் மூலம் தேவன் தம் நித்தியத்தையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தினார். தேவன் இஸ்ரவேலின் மூப்பர்களை சேர்த்து, நான் உங்களை விடுவிக்கிறேன் என்று அறிவி. நீங்கள் எகிப்தை விட்டு வெளியேறுவீர்கள். பார்வோன் முதலில் அனுமதிக்க மாட்டான். ஆனால் என் வல்லமையால் நான் அதிசயங்களை செய்து இறுதியில் உங்களை விடுவிப்பான் என்று கூறினார். மேலும் நீங்கள் காலியாக போக மாட்டீர்கள். எகிப்தியரிடமிருந்து வெள்ளியும் பொன்னும் பெற்று வெளியேறுவீர்கள் என்று உறுதியளித்தார். இவ்வாறு ஒரு சாதாரண மெய்ப்பராக இருந்த மோசே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக அழைக்கப்பட்டான். எரியும் உள்காட்டின் நிகழ்வு தேவன் தம் ஜனங்களின் துன்பத்தை பார்ப்பதையும் சரியான நேரத்தில் விடுதலைக்கான திட்டத்தை ஆரம்பிப்பதையும் காட்டுகிறது. இந்த அதிகாரமானது தேவனின் பரிசுத்தத்தையும் அவருடைய வல்லமையையும் அழைப்பை ஏற்கும் நம்பிக்கையையும் நமக்கு கற்றுத்தருகிறது.